ஹாய் நண்பா, எப்படி எல்லா லீடர்ஸும் பில்லியனர்ஸும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்கன்னா, அவங்க ரொம்ப இன்டெலிஜென்ட் அண்ட் ஸ்மார்ட்டுன்னு சொல்லுவீங்க. ஆனால் ஸ்மார்ட் அண்ட் இன்டெலிஜென்ட்டாக இருந்தால் மட்டும் பத்தாது. ஸ்மார்ட் அண்ட் இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறது வெறும் 20% தான் யூஸ் ஆகும். பேலன்ஸ் இருக்கிற 80% வந்து அவங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் தான். என்னதான் உங்களுக்கு நல்ல நல்ல ஐடியா இருந்தாலும் அந்த ஐடியாவை மற்றவங்கள்ட்ட சொல்லி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலைன்னா அந்த ஐடியா வேஸ்ட்டு தான். நீங்கள் கம்யூனிகேஷனில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா நிறைய பேருக்கு உங்களை பிடிக்கும். இதனால் நீங்கள் எல்லாரையும் உங்கள் ஐடியாவால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். இந்த கம்யூனிகேஷனுங்கிற சீக்ரெட்டால் தான் எல்லா லீடர்ஸும் பில்லியனர்ஸும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் பிறக்கும்போது இருக்கிறது இல்லை, நம்ம கற்றுக்கிறது தான். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸுங்கிறது நீங்கள் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், லைஃப் டைம் ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லோட இம்பார்ட்டன்ஸை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வாங்க லீடர்ஸ் ஆகிறதுக்கான ரொம்ப இம்பார்ட்டண்டான 2 பிரின்சிபல்ஸை தெரிஞ்சுக்கலாம். நம்பர் 1, கால் அட்டென்ஷன் டு பீப்புள்ஸ் மிஸ்டேக்ஸ் இன்டைரக்ட்லி. சார்லஸ் ஷாப் இவர் தான் அமெரிக்காவில் ஃபஸ்ட்டு $1 மில்லியன் ஏர்ன் பண்ணவர். இவர் ஒரு நாள் அவரோட மில்லில் ஆஃப்டர்நூன் டயத்தில் உள்ளே போகும்போது அவரோட எம்ப்ளாயீஸ் எல்லாம் ஸ்மோக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க தலைக்கு மேலே தான் நோ ஸ்மோக்கிங்கிற சைன் போர்டு இருந்துச்சு. அதை பார்த்த சார்லஸ் ஷாப் அந்த போர்டை கையை காட்டி, ஏன் இதை படிக்க மாட்டிங்களா, உங்களுக்கு ரூல்ஸ் தெரியாதா அப்படின்னு கேட்காம அதுக்கு பதிலாக அவங்க பக்கத்தில் போய் ஆளுக்கு ஒரு சிகரெட்டை கொடுத்து, நீங்கள் வெளியே போய் ஸ்மோக் பண்ணிங்கன்னா நான் உங்களை பாராட்டுவேன் அப்படின்னு சொன்னார். அவங்களுக்கு தெரியும் அவங்க ரூல்ஸை மீறிட்டாங்கன்னு. ஆனால் அவர் சொன்ன உடனே சாரி சொல்லிவிட்டு வேலையை பார்க்க போயிட்டாங்க. இதே அவர் இப்படி சொல்லாமல் நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தாருன்னா வேறு யாருக்கும் பிடிச்சிருக்காது. என்னதான் அவங்க தப்பு பண்ணியிருந்தாலும் அவங்கள டைரெக்டாக கிரிட்டிசைஸ் பண்ணுறதுனால சார்லஸ் ஷாப்பை பிடிக்காமல் போயிருக்கோம். ஆனால் அவர் எல்லாத்துக்கும் ஒரு சிகரெட்டை ப்ரெசண்ட்டாக கொடுத்து அன்பாக சொன்னதால் அந்த எம்ப்ளாயீஸுக்கெல்லாம் சார்லஸ் ஷாப்பை ரொம்ப பிடிச்சிருச்சு. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், உங்களை யாரையாவது டைரெக்டாக கிரிட்டிசைஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பிடிக்குமா? அவங்கள நீங்கள் என்ன தான் தப்பு செஞ்சுருந்தாலும் உங்களை யாராவது தப்பு செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்காதில்ல. அது மாதிரி தான் நீங்களும் யாரையாவது டைரெக்டாக கிரிட்டிசைஸ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் உங்களை பிடிக்காமல் போயிடும். ஸோ நீங்கள் சார்லஸ் ஷாப் மாதிரியே டைரெக்டாக கிரிட்டிசைஸ் பண்ணாமல் இன்டைரக்டாக அவங்களோட மிஸ்டேக்கை புரிய வச்சிங்கன்னா உங்களை எல்லாருக்குமே பிடிக்கும். அதே சேம் டைம் அவங்களும் திருந்திடுவாங்க. நம்பர் 2, ஆஸ்க் கொஸ்டின்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் டைரக்ட் ஆர்டர்ஸ். டான் சாட்டரெலி இவர் ஒரு ஸ்கூலில் டீச்சராக வேலை பார்த்துட்ருக்காரு. அவரோட ஸ்டூடெண்ட்ஸில் ஒருத்தர் அந்த ஸ்கூலோட ஷாப்போட என்ட்ரன்ஸ் கேட்டு முன்னாடி கார் நிறுத்திட்டு வந்துட்டார். இப்படி நிப்பாட்டினதுனால யாரும் உள்ளேயும் வெளியும் போக முடியல. ஸோ இந்த பையன் இப்படி செஞ்சதை டான் சாட்டரெலி அவரோட கூட இருக்கிற ஒரு ஸ்டாஃப்கிட்ட சொல்லியிருக்காரு. உடனே அந்த ஸ்டாஃப் என்ன பண்ணார்னா வேகமாக இவரோட கிளாஸுக்குள்ளே வந்து ரொம்ப அரகண்ட்டாக, யார் அந்த காரை நிப்பாட்டினது, அந்த காரை எடுக்க போகிறீங்களா இல்லை அந்த காரை சுற்றி சங்கிலியால் கட்டி இழுக்க சொல்லட்டா அப்படின்னு கோபமாகவும் சத்தமாகவும் கத்தினார். அந்த பையன் செஞ்சது தப்பு தான். அதுக்கு அவர் ரொம்ப அரகண்ட்டாக ஆர்டர்ஸ் கொடுத்ததால் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அவரை சுத்தமாக பிடிக்கல. ஆனால் இவர் அப்படி பண்ணாமல் ஃப்ரெண்ட்லியாக யாரோட கார் இதுன்னு கேட்டுட்டு அந்த பையனை, நீங்கள் காரை தள்ளி வச்சிங்கன்னா மற்ற கார் உள்ளே வரவும் வெளியே போகவும் சுலபமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அந்த ஸ்டூடெண்ட் காரையும் எடுத்திருப்பார். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இவரை ரொம்ப பிடிச்சிருக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள், சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற ஒரு சின்ன மிஷின் பார்ட் செய்கிற கம்பெனியோட ஜென்ரல் மேனேஜர் மெக்டொனால்டுங்கிறவருக்கு ஒரு ரொம்ப பெரிய மிஷின் பார்ட்ஸ் செய்கிற ஒரு ஆர்டர் வந்திருக்கு. ஆனால் அவங்க கொடுத்த டெட்லைனுக்குள்ளே அவரால் அந்த மிஷின் பார்ட்ஸை டெலிவர் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க ஃபேக்ட்ரியில் ஆல்ரெடி வேறு ஒரு மிஷின் பார்ட்ஸ் செய்கிற ஒர்க் போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் அவர் என்ன செஞ்சாருன்னா டைரெக்டாக அவங்களோட எம்ப்ளாயீஸெல்லாம் கூப்பிட்டு ஆர்டரை போடாமல் அதுக்கு பதிலாக என்ன செஞ்சாருன்னா அவங்களோட எம்ப்ளாயீஸெல்லாம் கூப்பிட்டு அந்த சிச்சுவேஷனை சொல்லி இந்த ஆர்டரை நம்மளால் செய்ய முடியுமான்னு கேட்டுட்டு வேறு சில கேள்விகளையும் கேட்குறாரு. யாருக்காவது இந்த ஆர்டரை செய்கிறதுக்கான ஐடியா இருக்கா அப்படின்னு அவங்களோட எம்ப்ளாயீஸ்கிட்ட கேட்குறாரு. உடனே அவரோட எம்ப்ளாயீஸில் நிறைய பேர் ஐடியாவோடு வந்து அந்த ஆர்டரை எடுக்க சொன்னாங்க. எடுக்க சொல்லிவிட்டு இது கண்டிப்பாக நம்மளால் முடியும், நம்ம செஞ்சு காட்டுறோம் அப்படின்னு நம்பிக்கையோடு சொன்னாங்க. சொன்ன மாதிரியே அவங்களோட எம்ப்ளாயீஸ் அந்த குறிப்பிட்ட டெட்லைனுக்குள்ளே அந்த ஆர்டரையும் முடித்து அந்த ஆர்டரையும் டெலிவர் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்களும் யாருக்கிட்டையாவது ஒரு வேலையை செய்ய சொல்லணும்னு நினச்சிங்கன்னா டைரெக்டாக ஆர்டர்ஸை கொடுக்காம இதை இப்படி செய்யலாமா இல்லை அப்படி செய்யலாமா அப்படின்னு கேள்வி கேளுங்க. இப்படி கேள்வி கேட்கறது மூலியமா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க, நம்ம சொல்கிற வேலையையும் செஞ்சுருவாங்க. எப்படி நம்மளை மற்றவங்களுக்கு பிடிக்க வைக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
இந்த வீடியோவை பற்றின கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம மாஸ்டர் யுவர் ஃபேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கடைசியாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.